ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு பகையாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல அமர்ந்து முயற்சி ஸ்தானத்துல அவர் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் நாள்ல கேது உங்களுடைய சுகஸ்தானங்கள் தான் கொஞ்சம் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நீங்க உடல் ஆரோக்கியத்துல நீங்க மகாலட்சுமியை கும்பிட அவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா செல்வ வளம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாத பிற்பகுதியில் தான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்ப 7 கூடிய சுக்கிரன், அதாவது 7ல சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு பொது ஜன தொடர்புகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். பெண்கள் வழியில உங்களுக்கு பெண் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். 3ல குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய முயற்சிகள், நீங்க என்ன ஈடுபாடு செய்யறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா 7ல சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய். அப்ப செவ்வாய் அங்க ஆட்சி பெறுவதனால ஒரு பொதுஜன சேவையில, சமூக சேவையில, பொதுஜனத்தோட நீங்க தொடர்புல இருக்கும்போது அந்த டைம்ல கொஞ்சம் பேச்சுக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திக்கணும். அதன் மூலமா உங்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பெண் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். அதே போல உங்களுக்கு ஒரு கடன் உதவி கேட்கணும், நீங்க அரசாங்க வழியில ஒரு உதவிகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அரசாங்க வழியே உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அது இந்த மாத பிற்பகுதியில அருமையான பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு பகையாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல அமர்ந்து முயற்சி ஸ்தானத்துல அவர் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய துணிச்சல் இது எல்லாமே அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம், துணிச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கும். உங்களுடைய சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான முன்னேற்றம் கிடைக்கும். அவங்க மூலயமா உங்களுக்கு சொத்துக்கள், ஒரு பங்காளி சண்டை இருந்து அதில் ஒரு தீர்வா ஒரு பஞ்சாயத்து பேசுறது, இதில் ஒரு தீர்வு கிடைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சாதகமாக உங்களுக்கு அமையும். அப்போ சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளில் கேது உங்களுடைய சுகஸ்தானங்கள் தான் கொஞ்சம் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்திக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த நேரம் தவறி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறு, மறைமுக தொற்று நோய்கள் ஏற்படுறது, தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டையில் உங்களுக்கு தொண்டையில் தண்ணி சதை இருக்கிறது, இருமுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். மாணவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுடைய திறமைகளை பழிச்சிடக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. மாணவர்கள் கடுமையாக போட்டி பந்தயத்திலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அருமையாக இருக்கும். மாணவர்கள் இருந்தாலும் அந்த தூக்கம் அந்த நைட்டு டைமில் அதிக நேரம் கண் முழிச்சு படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஞாபக சக்தி மிக அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். அப்போ நைட்டு நீங்கள் தூக்க கெடுறத முடிச்சுட்டு நீங்கள் விடிய காலையில் எந்திரிச்சு படிக்கிறத நீங்கள் ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன், மகாலட்சுமி வழிபாடு தான். அவங்க மகாலட்சுமியை கும்பிட அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமாக இருக்கும். 6ல் சுக்கிரன் வரும்போது காலங்களில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு பெண் நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்குங்க. உங்களுக்கு செல்வம் எப்பவுமே வற்றாத சூழ்நிலை இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்கார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா காலில் நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி 12ல் வந்து சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாமல் நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல் கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மாடம் இருக்கும், அந்த மாடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.